சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைக்காய் சிப்ஸ். சிப்ஸ்னாவே சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு நம்ம நேந்திரன் வாழைக்காய் யூஸ் பண்ண போறோம். நேந்திரன் வாழைக்காய் யூஸ் பண்ணாதான் எல்லோவா கடையில வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற வாழைக்காய் யூஸ் பண்ணீங்கன்னா ஒயிட் கலர்ல வரும். இப்போ இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை சூடுபடுத்தலாம். எண்ணெய் சூடு வரதுக்குள்ள நம்ம பனானாவை பீல் பண்ணிடலாம். வாழைக்காயை பீல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணோம். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷார்ப் அண்ட் தின் பிளேட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டு திரும்ப எண்ணெயில் போட தேவையில்ல. டைரெக்டாக எண்ணெயிலேயே ஸ்லைஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தின்னா வரணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணலாம். இந்த சிப்ஸை நீங்கள் கோகோனட் ஆயில்லையும் ஃப்ரை பண்ணலாம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கேரளா சிப்ஸ் டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சள் தண்ணியை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஊற்றலாம். ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, ஏன்னா கொஞ்சம் தெடிக்கும். இந்த பொரியிற சத்தம் ஸ்டாப் ஆனதும் இந்த சிப்ஸை எடுத்துடலாம். பனானா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்கள் இதை பேக்கேஜில் போட்டு உங்களோட சில்ட்ரன்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு நம்பவே மாட்டாங்க. இது ஆரிஷ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அவனையும் டேஸ்ட் பண்ண கூப்பிடலாம். ஆரிஷ்வா, சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யம்மியா இருக்கு.